ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபார்ம் 16 பற்றிய முழு தகவலையும் பார்ப்போம். ஃபார்ம் 16னா என்ன, அதை வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அப்புறம் இந்த ஃபார்ம் 16 எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணலாம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்ம் 16னா என்னன்னு பார்ப்போம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபார்ம் 16 ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்டிஃபிகேட்டை நம்மளோட எம்ப்ளாயர் நமக்கு கொடுப்பாரு. நம்மளோட சேலரியை பே பண்ணும்போது அதில் ஏதாவது டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தா அந்த டேக்ஸை அவர் நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக வச்சுருப்பாரு. அந்த சர்டிஃபிகேட்டை அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருப்பாரு. இயர் எண்டில் நம்மக்கிட்டையும் அதை கொடுத்துருவாரு. இந்த செக்ஷனில் ஃபார்ம் 16 வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். எனி சேலரிட் இண்டிவிஜுவல், அதாவது மாதம் வருமானம் வாங்குறவர், அவரோட வருமானத்திலிருந்து டேக்ஸ் எம்ப்ளாயரோட பிரிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயிக்கு ஃபார்ம் 16 கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயர் வழங்கியிருக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களோட சேலரி எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கீழே இருந்தாலும் எம்ப்ளாயர் டேக்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஃபார்ம் 16 உங்களுக்கு வழங்கியிருக்கணும். இந்த செக்ஷனில் ஃபார்ம் 16 பற்றிய முக்கியமான தகவல்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சர்டிஃபிகேட். இதை நம்ம இன்கம் டேக்ஸ் டிடெக்டட் அண்ட் டெபாசிட்டட் ப்ரூஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் 16 இருக்கிற தகவல்களை வச்சு நம்ம ஈஸியாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடலாம் ஆன்லைன் மூலமாக. இந்த ஃபார்ம் 16 இருக்க கண்டென்ட்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியே நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா எம்ப்ளாயர்ஸும் இந்த ஃபார்ம் 16 எவ்ரி இயர் 15th ஜூனுக்குள்ளே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு பெனால்ட்டி விதிக்கப்படும் ஆர்பிஐ மூலமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எம்ப்ளாயர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 16 சாஃப்ட் காப்பியாவோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ நம்மக்கிட்ட இஷ்யூ பண்ண முடியும். அவங்க ட்ரேசஸ் வெப்சைட்டை பயன்படுத்தி அவங்களோட பேன் நம்பர் டேன் நம்பரை பயன்படுத்தி எவ்ரி எம்ப்ளாயர்ஸுக்கும் ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அஸ் அ எம்ப்ளாயியாக நம்மளால் ஃபார்ம் 16 ட்ரேசஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்லி எம்ப்ளாயர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த செக்ஷனில் இந்த ஃபார்ம் 16 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். ஜென்ரலாக இந்த ஃபார்ம் 16 நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று பார்ட் ஏ, இன்னொன்று பார்ட் பி. இப்போ நம்ம பார்ட் ஏல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஏல நம்ம எம்ப்ளாயரோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அது மட்டுமின்றி அவங்களோட டேன் நம்பர் பேன் நம்பர் இருக்கும். அப்புறம் நம்ம எம்ப்ளாயியோட பேன் நம்பரும் அதில் இருக்கும், நம்ம அட்ரஸும் அதில் இருக்கும். அதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிடெக்ட் பண்ண டேக்ஸு மற்றும் எவ்வளவு அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட டெபாசிட் பண்ணப்பட்டு இருக்கிறது போன்ற தகவல்களை சம்மரியாக இந்த பார்ட் ஏல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்ட் பியில் இருக்க தகவல்கள் என்னென்னு பார்ப்போம். நம்ம சேலரியோட டீட்டெயில்டு சம்மரியை இந்த பார்ட் பியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து நம்ம என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணியிருக்கோம் போன்ற தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எல்டிஏ அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போன்ற எக்ஸம்ஷன்ஸ் நம்ம பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன டிடெக்ஷன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் போன்ற தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் செக்ஷன் 80C, 80E, 80D மற்றும் பல. இந்த டிடெக்ஷன் எக்ஸம்ஷன் தவிர்த்து டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளவு, அதே போல் எவ்வளவு டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு, அல்லது எவ்வளவு ரீஃபண்டு நமக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கிடைக்கணும் போன்ற தகவல்களும் இந்த ஃபார்ம் 16 மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஃபார்ம் 16னா என்ன, அதை எப்படி செக்ரிகேட் பண்ணலாம், அதை பற்றிய சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். வர்ற செக்ஷனில் சாம்பிள் ஃபார்ம் 16 உங்கள்கிட்ட காட்டுறேன். அதன் மூலமாக நீங்கள் ஃபார்ம் 16 பற்றி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 16 ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வியூ ஆகும். இந்த பேஜ் மூலமாக நீங்கள் எம்ப்ளாயியோட நேமு, எம்ப்ளாயியோட பேன் நம்பர் மற்றும் எம்ப்ளாயி சீரியல் நம்பர், அதை தவிர்த்து எம்ப்ளாயி டெசிக்னேஷன், அதாவது என்ன போஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க,
போன்ற தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் தவிர்த்து ஃபார்ம் 16ஓட கண்ட்ரோல் நம்பர், அதாவது இதுதான் உங்களோட எம்ப்ளாயி மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஃபார்ம் 16 கண்ட்ரோல் நம்பர். அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் வந்து என்னன்றது காட்டும். இந்த ஃபார்ம் 16ல் அசஸ்மெண்ட் இயர் 2021 2022. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 16ஓட சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ், அதாவது யார் இந்த ஃபார்ம் 16ல் உங்கள்கிட்ட இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்ம் 16 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்ட்ஸ் வந்து பார்ட் ஏ. இந்த பார்ட் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம எம்ப்ளாயரோட நேமு மற்றும் அந்த எம்ப்ளாயரோட ஃபுல் அட்ரஸை இந்த செக்ஷனில் பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து அஸ் அன் எம்ப்ளாயி நம்மளோட நேமு நம்மளோட அட்ரஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம பேன் நம்பர் ஆஃப் டிடெக்டார், டேன் நம்பர் ஆஃப் டிடெக்டார் போன்ற தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட பேன் நம்பர் மற்றும் நம்மளோட எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது நம்மளோட எம்ப்ளாயி நம்பர் போன்ற தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் தவிர்த்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சம்மரி ஆஃப் அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட், அதாவது எவ்வளவு அமௌண்ட் நம்மக்கிட்ட பே பண்ணப்பட்டு இருக்கிறது மற்றும் எவ்வளவு டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணியிருக்கிறது போன்ற தகவல்களை குவார்ட்டர்லி பேசிஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈச் குவார்ட்டருக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, அதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு போன்ற தகவல்களும் நமக்கு கிளியராக தெரியும். நம்மக்கிட்ட இருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டிடெக்டர் செக்ஷனுக்கு கீழே ஈச் குவார்ட்டருக்கும் அந்த அமௌண்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதை தவிர்த்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணப்பட்டு இருக்கிறது போன்ற தகவல்களை இந்த செக்ஷனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஃபார்ம் 16ல் இந்த அமௌண்ட் வந்து 0, ஏன்னா என்னோட இன்கம் வந்து டேக்ஸபிள் இன்கம் இல்லை. இப்போ பார்ட் பியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை குயிக்காக பார்த்துக்குருவோம். நம்ம எம்ப்ளாயரோட நேமு அட்ரஸ்ஸு, நம்மளோட நேமு அட்ரஸ்ஸு மற்றும் பேன் நம்பர் ஆஃப் டிடெக்டார், டேன் நம்பர் ஆஃப் டிடெக்டார், அதையும் தவிர்த்து நம்மளோட பேன் நம்பர் போன்ற தகவல்கள் இருக்கும். அதையும் தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் டீட்டெயில்டு அமௌண்ட் பெய்டு அஸ் அ சேலரியில் நம்மளோட கிராஸ் சேலரி எவ்வளோன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். இந்த கிராஸ் சேலரியை நம்ம ஏபிசிடி போன்ற 4 பாகங்களையும் சேர்த்து நம்ம கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டி நமக்கு வர்ற டோட்டல் அமௌண்ட் தான் கிராஸ் சேலரி. இந்த எக்ஸாம்பிளில் என்னோட கிராஸ் சேலரி 2,82,158 rupees. அதை தவிர்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் அண்டர் செக்ஷன் 10 போன்ற தகவல்களை பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ராவல் கன்செஷன் மற்றும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 10 அண்ட் லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 10. இதில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே தெரியும். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேலரி டிடெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றத செக்ஷன் பை செக்ஷனாக பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 10, என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அண்ட் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் செக்ஷன் 16(3) போன்ற தகவல்களை நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கால்குலேஷன்லாம் போக இன்கம் சார்ஜபிள் அண்டர் ஹெட் சேலரி எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸில் என்னோட ஹெட் சேலரி 2,82,158 rupees. அதுக்கும் கீழே வந்து பார்த்தோம்னா கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோன்றது தெரியும். அதை தவிர்த்து எவ்வளவு அமௌண்ட்டு டேக்ஸபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு நம்பர் 12 காலமில் தெரியும். அடுத்து நெட் டேக்ஸ் பேயபிள், அதாவது எவ்வளவு அமௌண்ட்டை டேக்ஸபிளாக நம்ம பே பண்ணணுன்றது இங்கே தெரியும். உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் எவ்வளவு அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்ப வரப்போகுது போன்ற தகவல்களையும் இந்த ஃபார்ம் 16 மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஃபார்ம் 16 பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் மூலமாக நம்மளே டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி இன்கம் டேக்ஸை நீங்களே ஃபைல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.